வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 12/5/2025 முதல் 18/5/2025 வரை, சித்திரை 29 டு வைகாசி 4 அப்படியே ஆரம்பித்தோம். வைகாசிக்கு வந்துடுச்சு. தமிழ் வருஷ பருப்பு இப்போ தான் ஆரம்பித்தோம், வைகாசிக்கே வந்துடுச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிடுச்சு. அதுக்குள்ளே நாட்டில் ஒரே பரபரப்பு, போர் கீறு, நிலநடுக்கம், அது இது பிரச்சனை, தீவிரவாதம் எல்லாம் பண்ணிடுச்சு. இப்போ வைகாசி. ஸோ எப்பயுமே தமிழ் வருஷத்தில் தமிழ் பாட்டம், தமிழ் மாதம் இதெல்லாம் நம்ம முக்கியம் பார்ப்போம். ஸோ வைகாசி ஆரம்பிக்கிறதுனால இந்த வாரத்தில் கேள்வி பதிலெலாம் இல்லை, நிறைய கேள்விகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லலாம் கேள்விகள், அவ்வளோ வந்துருக்கு. உறவினர்களை பற்றி பேசுனதுக்கெல்லாம் நிறைய பேர் அப்படியே குவிச்சு பதிலாக கொடுக்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படி தான். இந்த உலகம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ 30 வருஷம் இருந்த ஒரு கூட்டு குடும்பம்லாம் காணாத போச்சு. வெரி வெரி எல்லாம் வெரி. நல்ல வாழ்க்கை எது தெரியுமா? சந்தோஷமாக பேசிக்கினே இருக்கணும். தேகாரோக்கியத்தில் டக்குன்னு ஒரு நாள் ஒரு 60 வயதை கடந்து 70 வயதை கடந்து அந்த மாதிரி, அவ்வளோதான். 75 வயது, ஏன்னா நிறைய பேர் கோச்சிப்பீங்க. 75 வயதுலேருந்து 80 வயதுக்குள்ளே நல்ல சிரிச்சுக்கினே தேகாரோக்கியத்தோடு இருக்கிறச்சே, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறச்சவே டப்புன்னு டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும், யாருக்கும் உபத்திரம் இல்லாமல். இதுதான் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக. நம்ம யுத்தம் செய்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் தான் நம்மளை அதை கொண்டு செல்லுமா. ஏழை எளியோர்களுக்கு உதவுவதும், பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், வாயிலா ஜீவராசிகளை பார்த்து கொள்வதும் தான் அது முக்கியம். இப்பொழுது வைகாசி மாதம். வைகாசி மாதம் 15/5/2025 முதல் 14/6/2025 வரை. வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை தமிழ்நாட்டுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசியுடைய பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கழுத்து பகுதி விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு வழிபாடு தான். பள்ளி கொண்ட பெருமாளை கும்பிட கும்பிட நல்லாயிடுமா. வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமா. வைகாசி எல்லாமே நல்லது நடக்கும். தைரியம் ஏற்படும், ட்ராவல் வரும், மனதுக்கு பிடித்த விருதுகள் வரும், கௌரவம் வரும், பணத்தட்டுப்பாடு தீரும், முதலீடுகள் வரும், சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்வீர்கள், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும், பேர் புகழ் வரும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இருக்காது. தேகாரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்வதுடன் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். 7.5 சனியில் வந்திருக்கீங்களா, எனவே வைகாசியில் விஷ்ணு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபம் மாதம் தான் வைகாசி மாதம். ரிஷபத்தில் சூரியன் வர மாதம் தான் வைகாசி. மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம், அண்டை எல்லார்கிட்ட விஷயத்தில் கவனம், நரம்பு சம்பந்தப்பட்ட, கண்ணு சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட, முதுகு தண்டோட சம்பந்தப்பட்ட எல்லா பெயினும் கவனமாக இருக்கணுமா. வலி தான் பிரச்சனை. விநாயகருடைய மந்திரம், அனுமன் சாலிசா, அனுமன் வழிபாடு. தான் உண்டு தன் வேலையை உண்டுன்னு இருக்கணுமா. உத்தியோகத்திலலாம் ரொம்ப ரோஷப்பட்டு முதலாளிங்களுக்கு அட்வைஸோ இல்லை மேலதிகாரிகளுக்கு அட்வைஸோ கொடுத்தா மெமோ கொடுத்துருவான், இல்லை சஸ்பென்ஷன் பண்ணி விட்ருவோம். சிலருக்கு நல்லா இல்லைன்னா தசாபதி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்கள், அரசாங்கத்தில் இருங்கள், அரசு துறையில் இருங்கள், மந்திரியாக இருங்கள், பெரிய பிரதானிகளாக இருங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும், அடக்கி வாசிக்கணும்.
சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுனத்துக்கு எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அலர்ஜி, சளி தொந்தரவு, விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, ஸ்கின் அலர்ஜி, சளி, இஎன்டி, ப்ரீத்திங்கு, பெருமாள் வழிபாடு. மற்றபடி தேக ஆரோக்கியம்தான். வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது, ஃப்ராக்சர் ஆகுமா இந்த மாதம். மற்றதெல்லாம் ஜம்முன்னு இருக்குமா, அனுகூலமாக இருக்குமா. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு ஏற்றம், தந்தை வழி உறவு ஏற்றம், விடுபட்ட பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி, விடுபட்ட வேலை கிடைப்பது, விடுபட்ட பணம் கிடைப்பது, விடுபட்ட குடும்பத்தில் இருந்த வாழ்க்கை மாறி கண்டிப்பாக புதுசாக திருமண அமைப்பு கிடைப்பது, அந்யோன்யம் அதிகரிப்பது, குடும்பத்தில் புது உறவுகள் வருவது, பெரிய விருதுகள் கிடைப்பது, அனுகூலம் கிடைப்பது, தெய்வ காரியங்கள் கிடைப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவது, மகான்கள் தரிசனம், எல்லாம் அடிக்கினே போகலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். வயிறில் சின்ன பிரச்சனை, ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தொந்தரவு பண்ணுமா கடகத்துக்கு. துர்கை வழிபாடு தான் ரொம்ப நல்லதான். துர்கையை பிடிச்சிக்கணும். துர்கை இல்லாத ஊர் எது? துர்கை இல்லைன்னா காளி, வாராகி, சூழினி, பிரித்திங்கரா, பார்வதி, மகாலட்சுமி எல்லாம் துர்கையாக நினச்சி வழிபட வேண்டியதான். அம்மாவே துர்கையாக நினச்சி கும்பிடுங்க. அம்மா பாதத்தை தொட்டான தெய்வம் வராதான, கும்பிடுங்க. என்ன அனுகூலமான அமைப்பு. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும். புது பொறுப்புகள் வரும், புது கௌரவங்கள் வரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீரும். பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மரண பயம் நீங்கும். தேகாரோக்கியத்தில் நம்பிக்கை ஏற்படும். ஏதோ ஒரு விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். அரசு துறை அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக சிம்மம். நரம்பு சம்மந்தப்பட்ட, படபடப்பு சம்மந்தப்பட்ட ப்ரெஷரு. 24 வயதான சிம்மராசிக்காரங்கள் ப்ரெஷர், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால். தோப்புக்கரணம் போடுறதெல்லாம் நல்லா பண்ணோம். காலில் தான் வலிக்குமா. பிள்ளையார் தான், காரிய சித்தி மாலை தான். ஆனால் தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், யாத்திரைகள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள், பயணங்கள், எதிர்பார்க்காத நன்மைகள், தொட்டது தொடங்குவது, உத்தியோகத்தில் ஏற்றம், நம்பிக்கை ஏற்படுவது, மனதில் இருந்த பாரங்கள் குறைவது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீர்வது, முக்கியமான அனுகூலம் பெறுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது, ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிய தொழில் கிடைக்கிறதெல்லாம் சிம்மத்துக்கு கிடைக்கும். ப்ரமோஷன்லாம் தடை போயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. நரசிம்மர் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். நரசிம்மர் இது உங்களுக்கு எது? ஜாயிண்ட் பெயின்ஸ் தான். ஷோல்டர் பெயின், கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, சுளுக்கு, திடீர்னு நெஞ்சு எலும்பு வலிக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கணும். வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு உணவளிக்கக்கூடிய வைகாசி மாதம். அதே சமயம் தனம், குடும்பம், பணவரவில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட மனத்தாங்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். தேக ஆரோக்கியத்தில் தலைவலி சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, அலர்ஜி சம்பந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட, கழுத்து எலும்புகள் சம்பந்தப்பட்ட, வெர்டிகோ என்று சொல்லுவார்கள், மயக்கம். பெண்களுக்கு ஹீமோகுளோபின் மயக்கம், டக்குன்னு டவுன் ஆகிட்டு மாட்டிக்கிறது. உஷாராக இருக்கணும். பயணங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். பாஸ்போர்ட்டு கீஸ்போர்ட்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஸ்டைலாக போட்டு அப்படி நடந்து இப்படி நடந்தால் எவனா நவுத்தின்னு போடுவான். அப்புறம் அந்த ஊரில் உட்காந்து பெப்பரன்னு முழிக்கணும். பாஸ்போர்ட்லாம் ஒரு செட்டு காப்பி எடுத்து வீட்டில் வச்சுக்கணும். செல்ஃபோன், ஸ்கேனர் எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும்.
சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயில் விசேஷம். தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்வது விசேஷமா? யாருக்கு? துலாத்திற்கு. அதேபோல் மேலதிகாரிகளிடம் தர்க்கம் செய்வது, உத்தியோகத்தில் கோபப்படுவதெல்லாம் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம், கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அஷ்டலட்சுமி கடாட்சம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கள் தீரும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விருச்சகத்திற்கு படபடப்பு இல்லாமல் இருக்கணும். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கும். ப்ரெஷர், லோ பிபி, ஐபிபி பார்த்துக்குங்க. விருச்சகத்திற்கு எப்பொழுதும் நன்மை அனுகூலம் வருவதற்கு சிவனுடன் இருக்கக்கூடிய பார்வதி தேவி வழிபாடு, பார்வதி கும்பிடுவது, பார்வதிக்கு என்று தனி சன்னிதானம் இருப்பது, வெண்மலர்களை கொடுத்து குங்குமம் கொடுத்து அர்ச்சனை செய்வதெல்லாம் விசேஷம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். தேவி அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விருச்சகத்திற்கு இந்த வைகாசி நன்மை. குடும்பத்தில் யார் எது சொன்னாலும் துணை அல்லது துணைவியார் பற்றி மட்டும் தவறாக பேசாமல் இருந்தால் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. கிருஷ்ணர் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு, சளி தொந்தரவு, கவனம், அனுகூலம், ஏற்றம், புது பொறுப்பு, உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். மேலதிகாரிகள் நம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். கணவனை பற்றியோ மனைவியை பற்றி யார் குறை கூறினாலும் ஒன்று அவர்களை நகர்த்து விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் நகர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை பற்றி மற்றவர்கள் குறை சொல்வதை தயவுசெய்து காது கொடுத்து கேட்காதீர்கள். விரைவிலே அது சரி வராமல் போய்விடும். நீங்கள் எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாலும் என் பேச்சை கேளுங்கள், அதில் தவறு வரும். 7ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் குடும்பத்தில் மட்டும் கவனம். சூரியன் 6ல் இருப்பதனால் ஜெயம் ஏற்படும். புது தொழில் கிடைக்கும், புது உத்தியோகம் கிடைக்கும், புது வியாபாரம் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அரசுத்துறை அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். பிள்ளையார் தான். பிள்ளையார் கேது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது. படபடப்பு, டக்குன்னு மயக்கம் வர்றது, டக்குன்னு ஒன்றுமே தெரியாதமா பிளாங்காக வருது, கண்களில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. கவனமாக பார்த்துக்குங்க. நல்ல டாக்டர், நல்ல மருத்துவரை கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, சுபகாரியம் ரீதியாக டக்கு 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 டக்குன்னு நடக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சொல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். முருகா முருகா, சுப்பிரமணிய கவசம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம் தான் அதீத கவனம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் ரத்த சம்மந்தப்பட்டது. கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சிறிது கவனம். மற்றபடி ஏற்றம், அனுகூலம், சுபவிரயம், லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் நன்மைகள் ஏற்படும். எல்லா விதத்திலும் சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏறும். தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கள் தீரும். ஏற்றமும் அனுகூலமும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நன்மைகள் ஏற்படும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் கை கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். ஜென்மசனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கும், புது கடன்கள் அனுகூலம் கிடைப்பதற்கும், வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், மனதில் நிம்மதி ஏற்படுவதும், நிம்மதியான தூக்கம் பெறுவதெல்லாம் ஏற்படும். உடற்பயிற்சியை முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஃபேமிலி ஹெரிடிட்டி டிசீஸ் என்று சொல்வார்கள். பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் தலை தூக்கலாம்.
குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் குலதெய்வ மந்திரத்தை தினமும் கேட்பதும் ஏற்றத்தை தரும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், தொழிலில் புது பொறுப்புகளுக்கு வருவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும்.